அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுவதாக கணக்கு காட்டப்பட்டுள்ள முறைகேடு அம்பலமாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நடைபெற்றுள்ள இந்த முறைகேடு மற்றும் அதன் பின்னணி குறித்து விளக்குவதற்காக செய்தி அரங்கத்திலிருந்து இணைக்கிறார் நமது தலைமை செய்தியாளர் எழிலரசன். மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து செய்தியாளர் செல்வசூரியன் இணைகின்றனர். இவளில் இனி உங்களிடம் இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? நன்றி சூர்யா. இப்போது எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் தான் அதிக பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 433 பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் 2,33,000க்கும் அதிகமான சீட்டுகள் இடங்கள் இருக்குது. மாணவர்கள் அந்த இடங்களில் சேர்ந்து அவர்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் இத்தனை இடங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்று ஒரு புகார் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த மாணவர்கள் பல கல்லூரிகள் புற்றீசல் போல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் பொறியியல்ன்றது ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிருது, அவங்க போய் படிக்கிறாங்க. ஆனால் படிக்கிற கல்லூரிகள் தரமானதாக இல்லை. போதிய கட்டமைப்பு வசதிகளோடு அந்த கல்லூரிகள் இல்லை. அங்கு தரமான சிறந்த கல்வியாளர்களாக இருக்கிற அந்த ஆசிரியர்கள் இல்லை, கற்றுத்தருவதற்கு போதிய ஆசிரியர்கள் இல்லை. அந்த ஆசிரியர்களும் ஸ்கில்லாக இல்லை, அவங்க நல்ல போதிய திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதனால்தான் அங்கு படித்துவிட்டு வருகிற மாணவர்களும் கூட ஸ்கில் இல்லை, அவங்க அந்த ஸ்கில் இல்லாதனால அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு புகார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பல ஆய்வுகள்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. கல்லூரிகளுடைய தரத்தை ஆராயிறாங்க. எல்லா கல்லூரிகளிலும் போதிய பேராசிரியர்கள் இருக்க வேண்டும். அந்த பேராசிரியர்கள் குறைந்தபட்சம் டாக்டரேட், முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இப்படின்னு பல தகுதிகளை தரம் உயர்த்துவதற்காக நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற அந்த கண்காணிப்பு பணிகளை எல்லாம் யார் செய்கிறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் செய்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் எல்லாம் கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா, லேப் வசதி இருக்கிறதா, விளையாட்டு திடல் இருக்கிறதா, போதிய அளவிற்கு அங்கு மாணவர்கள் பயில்வதற்கான சாத்தியக்கூறுகள் வசதிகள்லாம் இருக்கிறதா, அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல நல்ல தகுதி வாய்ந்த திறமையான பேராசிரியர்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம் கண்காணிக்கின்ற பணி அண்ணா பல்கலைக்கழகத்திடம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்ன செய்கிறாங்கன்னா, CAI என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கல்லூரிகளினுடைய தரத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டு அந்த கமிட்டியினுடைய மேற்பார்வையில் அவங்க ஒவ்வொரு கல்லூரிக்காக போய் அங்கே ஆய்வு நடத்தி இந்த கல்லூரி தகுதியாக இருக்கிறது, இங்கே மாணவர்கள் சேர்ந்து படிக்கலாம், நல்ல பேராசிரியர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அங்கீகரித்து அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். அதன் பிறகுதான் அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த இடத்துல மாணவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே பொதுமக்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள்லாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இணைப்பு கல்லூரிகள் தகுதியானதாக இல்லை, அங்கு பேராசிரியர்கள் இல்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டி வந்தார்கள் அல்லவா? அந்த குற்றச்சாட்டு தற்போது உண்மை என்று அம்பலமாகி இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 433 பொறியியல் கல்லூரிகளில் பல கல்லூரிகளில் போதிய அளவில் பேராசிரியர்கள் இல்லை. அதனால் அவங்க அங்கீகாரம் பெற வேண்டும். ஏன்னா கல்லூரியை பல கோடி போட்டு கல்லூரிகளை அவர்கள் கட்டிவிட்டார்கள், உருவாக்கி விட்டார்கள். ஆனால் அங்கு பணியாற்றுவதற்கு போதிய அளவில் பேராசிரியர்கள் இல்லை, அவங்க எபிலிட்டியான ஆசிரியர்கள் இல்லை. அப்படின்றதுனால ஏதோ ஒரு கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர்களை அழைத்து எங்களது கல்லூரியில் இவர் பணியாற்றுகிறார் அப்படின்னு கணக்கு காட்டி, பொய்யாக கணக்கு காட்டி அவர்கள்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள், ஏமாற்றி அவர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். இந்த கணக்கை அதாவது வேறு ஒரு கல்லூரியில் பணியாற்றுகிற ஒரு பேராசிரியரை அழைத்து இந்த பேராசிரியர் எங்கள் கல்லூரியில் பணியாற்றுகிறார் அப்படின்னு பொய்யாக ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள். போதிய அதாவது ஆதார் எண்ணை மாற்றி மாற்றி கொடுத்து ஒவ்வொரு பேராசிரியரும் இப்படி எங்களது கல்லூரியில் பணியாற்றுறார், அவர் அந்த கல்லூரியில் பணியாற்றார் இப்படின்னு சொல்லி பல பேராசிரியர்கள் பெயரில் இந்த மோசடி நடந்திருக்கிறது. அந்த பேராசிரியர்களாக எப்படியோ இதுக்கு பேராசிரியர்களும் ஒத்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த போன்ற மோசடிக்கு 189 பேராசிரியர்கள் இந்த மோசடியில் தொடர்பில் இருக்கிறாங்க. ஒரு கல்லூரியில் பணியாற்றி கொண்டு அவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஒரு சில பேராசிரியர்களாக 30 இடங்களில் நான் பணியாற்றுறேன்னு கணக்கு காட்டியிருக்கிறார். அவரது பேர் ஒரு கல்லூரியில் 30 கல்லூரிகளில் அவரது பேர் இருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் முதலாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் தான் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் பொறியியல் அறிவை ஊட்டி இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இணைப்பு கல்லூரிகளில்
இது போல ஒரு ஃபோர்ஜரி, இது போல ஒரு ஏமாற்று மோசடிகள் நடந்திருக்கிறது என்றால் இது எந்த அளவிற்கு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாகும். பல மாணவர்கள் பொறியியல் படிக்கிறேன் என்று பல கல்லூரிகளில் போய் சேர்ந்து தங்களது எதிர்காலத்தை அவர்கள் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்கில்லாக அவர்கள் படித்து முடித்து விட்டு வெளியே வருவதில்லை. படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் உடனே வேலை கிடைக்கணும், ஆனால் வேலை கிடைக்கிற அவர்களுக்கு வந்து நாலேஜ் இல்லாமல் தான் வெளியே வராங்க. அப்படின்னா அங்கே தகுதியான பேராசிரியர்களை, அந்த தகுதியான பேராசிரியர்கள் எல்லாம் இப்படி ஃபோர்ஜரி செய்து மோசடி செய்து அவர்கள் பொய்யாக கணக்கு காட்டியதனுடைய விளைவுதான் இத்தனை ஆண்டு காலமாக அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் சீரழிக்கப்பட்டதற்கு காரணம் எல்லாம் தற்போது குற்றச்சாட்டு வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 433 பொறியியல் கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 52,500 பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் வெறும் 50,500 பேராசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. மீதம் இருக்கிற அந்த 2,000 பேராசிரியர்களுடைய பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளில் நிலவுகிறது. அப்படின்னா அந்த இடங்களுக்குத்தான் ஒரே ஆசிரியரை பல இடங்களில் கணக்கு காட்டி அவங்க இந்த 2,000 இடங்களை வந்து அவர்கள் பேலன்ஸ் செய்திருக்கிறாங்க அப்படின்ற மோசடி தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு அண்ணா பல்கலைக்கழகமும் உடந்தையாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இதற்கு ஆளுநரும் கூட அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விளக்கம் கேட்டிருக்கிறார். உடனடியாக இந்த இந்த மோசடியை விசாரித்து ஒரு வார காலத்திற்குள்ள நீங்க அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகமும் உடனடியாக இந்த மோசடியை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு அதனுடைய வைஸ் சான்சலராக இருக்கிற விசி அவர்கள் அந்த விசாரணையினுடைய முடுக்கி விட்டிருக்கிறார் என்ற தகவல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்முடைய கல்வி செய்தியாளர் செல்லு சூரியன் இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம பேசலாம். இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய மோசடி என்பது தற்போது பூதாகரமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மோசடியை பொறுத்தளவில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 189 பேராசிரியர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதனுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சூர்யா, குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலவரப்படி 400க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருந்த தரவுகளின் அடிப்படையில் 244 கல்லூரிகளில் இந்த பேராசிரியர் மோசடி என்பது நடைபெற்றிருப்பதாக தரவுகள் வந்து வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில அந்த தரவுகளின் அடிப்படையில் இங்க அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அந்த ஆய்வினை மேற்கொண்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சர்வர்ல எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோட லிஸ்ட் இருக்கும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க, எந்த கல்லூரியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் என்பது இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த லிஸ்ட்டை வந்து ரீசெக் பண்றாங்க. அந்த சர்வரில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து ரீசெக் பண்ணும்போது பல பேராசிரியர்கள் வந்து மோசடியை செய்திருப்பது தற்போது தெரிய வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வந்து அந்த சர்வரில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பேராசிரியர்கள் பல பேர் வந்து இந்த மோசடியில் ஈடுபட்டு இருப்பது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா அறப்போர் இயக்கம் வெளியிட்டதில் டாக்டர் மாரியப்பன் அப்படின்றவர் வந்து 11 கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் பணியாற்றியதாக அந்த தரவு என்பது இருந்தது. அந்த மோசடி செஞ்சிருப்பதாக அந்த குற்றச்சாட்டு என்பது இருந்தது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேராசிரியர் 35 கல்லூரிகளில் பணியாற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே ஒரு பேராசிரியர் 35 கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் பணியாற்றுவது போல ஒரு மோசடி என்பது நடந்திருக்கிறது. பொறியியல் படிப்பு என்பது தமிழக மக்களோட மாணவர்களோட கனவா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பொறியியல் படிப்புல இவ்வளவு ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது. பொறியியல் படிப்புல முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் படிப்புகளில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அஃபிலியேட்டட் கமிட்டியும் இந்த ஊழல்ல ஒரு முக்கிய கையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இந்த ஊழல் என்பது நடைபெற்றிருக்காது, இந்த மோசடி என்பது நடைபெற்றிருக்காது என்கிற குற்றச்சாட்டு என்பதை கல்வியாளர்கள் வைக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னால் ஆளுநரிடம் இந்த புகார் என்பது சென்றிருக்கிறது. நேற்றைய தினமே அறப்போர் இயக்கம், நேற்றைய முன்தினம் வந்து அறப்போர் இயக்கம் வந்து இந்த புகாரினை வெளியிடும் போது கூட முதல்வர் தொடங்கி ஆளுநர், உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் வரை இந்த புகார் என்பதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது ஆளுநர் அலுவலகம் என்பது தனது செயல்பாட்டை தொடங்கி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளாக நீங்க வந்து இந்த விஷயத்துல விசாரணை நடத்தி யார் இந்த மோசடி செய்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை ஆளுநர் அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு அறிக்கை என்பது ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில்
இந்த ஊழல் செய்திருக்கக்கூடிய இந்த பேராசிரியர்கள் மீது வாழ்நாள் தடை என்பது விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள், அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த சிஏஐ அப்படின்ற அந்த கமிட்டி தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய அந்த பணியை செய்யறாங்க. கல்லூரிகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு மற்றும் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எண்ணிக்கை ஆகியவற்றை ஆய்வு செய்து அந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய சிஏஐ அப்படின்ற அந்த அமைப்போட தலைவர் இளைய பெருமாளுக்கும் இந்த சிக்கல் என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. அவருக்கு தெரியாம இந்த ஊழல் என்பது நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அவரும் இந்த மோசடியில ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து என்பது இப்ப பெருசா பேசப்பட்டு வருகிறது. சூர்யா, இந்நிலையில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற அந்த இணைப்பு கல்லூரிகள் நடந்திருக்கிற அந்த பேராசிரியர்கள் ஊழல் விவகாரத்தை முதலில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை நம்பி லட்சக்கணக்கான மக்கள், பெற்றோர்கள், மாணவர்களை சேர்க்கிறாங்க அதனுடைய இணைப்பு கல்லூரிகளில். போதிய தரம் இல்லாத இதனால தான் அங்கிருந்து ஸ்கில்லான மாணவர்கள் வெளியே வர்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நிரூபிக்கிற வகையில் இந்த இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற அந்த பேராசிரியர்கள் இல்லாமல் கூட ஒரு இடத்துல இருந்து பணியாற்றுபவர் இன்னும் பல இடங்களில் பணியாற்றுறாரு அப்படின்னு போலியாக கணக்கு காட்டி மாணவர்களை, பெற்றோர்களையும் ஏமாத்திருக்கிற அந்த விவகாரம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதை வெளிச்சத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இதனுடைய குழு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதை ஆராயணும்னு நீங்கள் எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? எப்படி இந்த விவகாரத்தை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்தீங்க? விவரமாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இந்த விவகாரம் வந்து முதல்ல உள்ளே இருந்துதான் நமக்கு இந்த தகவல்கள் தெரிகிறது. இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பல பொறியியல் கல்லூரிகள்ல இது போன்ற போலியாக அங்கங்கே வந்து கணக்கு காண்பித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்த உடனே நாம இதை பற்றி ஆராய ஆரம்பிக்கிறோம். இந்த அனைத்து தகவல்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இணையதளத்துல சிஏஐ அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிலியேஷன் வெப்சைட்ல அவர்கள் போட வேண்டியது கட்டாயம் என்று அவர்களுடைய விதிப்படியே இருக்கிறது. ஸோ அதன்படிதான் நாம வந்து அந்த சிஏஐ வெப்சைட்ல இருந்தே அனைத்து கல்லூரிகளுடைய தகவல்களையும் கடந்த ஆண்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் செய்து முடித்து, ஆமாம் இந்த பேராசிரியர்கள் எல்லாம் இந்த கல்லூரியில வேலை பார்க்கறாங்கன்னு அவர்களே அப்லோட் செய்த அந்த ஃபைலை நம்ம வந்து டவுன்லோட் செய்து அதை வைத்து கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட இது ஒரு எங்களுக்கு 8 மாதத்திலிருந்து 1 வருடம் கிட்டத்தட்ட ஆனது. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் இப்பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். எப்படியெல்லாம் ஒரு ப்ரொஃபசர் 11 இடங்கள் இந்த மாதிரி பல இடங்கள்ல எப்படி வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த விவகாரத்துல மாணவர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆசிரியர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து பல இடங்களை நாங்க பணியாற்றோம் அப்படின்னு போலியா கணக்கு காமிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகம். அதில் இருக்கிற அந்த சிஏஐ என்று சொல்லப்படுகிற அதற்குன்னு கண்காணிப்பதற்கு, அது தரச்சான்று வழங்குவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் தான் போய் கல்லூரிகள்லாம் ஆய்வு நடத்தி அவங்க தான் இதுக்கு அனுமதி வழங்குறாங்க, எல்லாம் சரியா இருக்குன்னு. இப்போ அவங்களே இது போல ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் என்று சொல்லக்கூடிய அந்த டீமுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அவர்கள் நேரடியாக இது போன்று ஒவ்வொரு தனியார் கல்லூரிக்கு போகும் பொழுது அந்த பேராசிரியர்கள் அங்கு இருக்கிறார்களா, உண்மையிலேயே அங்குதான் வேலை செய்கிறார்களா என்பதை அவங்க கண்காணிக்க வேண்டும். அவர்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த அஃபிலியேஷனை கொடுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே இன்ஸ்பெக்ஷன் தேதியிலேயே 2 கல்லூரிகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் டீம் போகும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து செங்கல்பட்டு போறாங்க, இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் கோயம்புத்தூர் போறாங்க, இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வேலூர் போறாங்க. ஆனா அதே நாளே ஒரு ப்ரொஃபசர் இருவேறு கல்லூரிகள்ல வேலை பார்ப்பதாக முதல் இன்ஸ்பெக்ஷன் டீமும் வெரிஃபை பண்றாங்க, 2வது இன்ஸ்பெக்ஷன் டீமும் வெரிஃபை பண்றாங்க. அப்போ தெளிவாக இதுல வந்து ஒரு இடத்துலதான் அவர் முழு நேர பணியாளராக வேலை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மற்றொரு இடத்துல போலியாக கணக்கு காண்பிப்பதற்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இன்ஸ்பெக்ஷன் டீமும் அந்த கூட்டு சதியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆதாரம் இதுதான். அப்ப இது போன்று பல இடங்கள்ல பல இன்ஸ்பெக்ஷன் தேதிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இது போல 353 பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட எப்படி 970 இடங்கள்ல
இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் இதுவரை அதை அவங்க ஏன் வெரிஃபை பண்ணலன்ற ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறாங்க. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதுல இருக்கக்கூடிய சிலரே இந்த கூட்டு சதில இன்வால்வ் ஆனதுனாலதான் அவர்களுக்கு தெரிந்துதான் இது நடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நேற்றைய தினம் வைஸ் சான்சலர் இந்த வருஷ டேட்டா எடுத்து கிட்டத்தட்ட 211 காலேஜ்ல 2500 பொசிஷன்ல இது போன்ற இன்னும் அதிகமாகவே ஒரு பேராசிரியர் 30 இடங்கள்ல எல்லாம் கணக்கு காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ உடனடியாக இந்த ஊழல் மீது, இந்த முறைகேடு மீது விசாரணை நடத்தி இது போன்ற தவறு செய்த கல்லூரிகளாகட்டும், பேராசிரியர்களாகட்டும், இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்த பொது ஊழியர்களாகட்டும், யார் இதுல இன்வால்வ்டா இருக்கிறாங்களோ அனைவருக்கு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஆளுநர் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்னு கேட்டிருக்கிறாரு. இப்போதான் ஏதோ விழித்து கொண்டது போல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்கள் விரைந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், விசாரணையை நாங்கள் முடுக்கி விட்டுருக்கோம், ஒரு வார காலத்தில் யாரெல்லாம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாரு. இவ்வளவு நாள் இது அவங்களுடைய நாலேஜுக்கு வராமல் இருந்திருக்குமா? அதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் இந்த தகவல்கள் அனைத்தும் அவங்களுடைய இணையதளத்திலேயே இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் நேரடியாக அங்க செல்லும் பொழுது, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒன்றும் இல்லை, ஒரு பேராசிரியருடைய PF டேட்டாவோ இல்ல அவர்கள் 3 மாசம் சம்பளம் டெபாசிட் பண்ண சேலரி ஸ்லிப்பையோ கேட்டிருந்தால் கூட இந்த பேராசிரியர் அந்த கல்லூரிகளில் வேலை செய்யவில்லை என்பதை உறுதி செய்திருக்க முடியும். இரண்டாவது, இந்த தகவலை அவங்க இணையதளத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அவங்க ஒரு சின்ன கம்பாரிசன், ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் டீம் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு அதுக்கு மேல ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், அதற்கு மேல வைஸ் சான்சலர் இருக்கிறாரு, அவர் அப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் செய்த பிறகு அது சிண்டிகேட் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு லெவல்ஸ் இருக்கும் பொழுது இதில் யாருமே இந்த விஷயங்களை கேட்கவில்லை, எங்களுக்கு தெரியாது என்று சொல்வது நம்ப தகுந்ததாக இல்லை. அதனால்தான் இதன் மீது ஒரு முழு விசாரணை, தன்னிச்சையான விசாரணை அவசியமாகிறது. நிச்சயமாக ஜெயராமன், இந்த முதலாக நடந்திருக்கிற இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற இந்த நிறுவன ஊழல், இது ஒரு கல்வி சார்ந்த ஒரு ஊழல். இதனால் பாதிக்கப்படுவது மாணவர்கள், அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி மையம். அதில் இருக்கிற பல இணைப்பு கல்லூரிகளில் இது போல மோசடிகள் நடந்திருக்கிறது என்றால் இது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்த உங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பணியை செய்வதற்கு வாழ்த்துக்கள். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் செய்திருக்கிற இந்த ஊழல் விவகாரத்தை ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடாது. இதற்கு முறையான விசாரணை, தன்னிச்சையான விசாரணை நடத்த வேண்டும். இதில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அறப்போர் இயக்கத்தின் கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெற்றோர்கள் மற்றும் மாணவ சமுதாயத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று ஜெயா பிளஸ் வலியுறுத்துகிறது. பொறியியல் கல்லூரிகளில் நடந்தேறிய இந்த முறையீடுகள் குறித்து நேரலையில் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எழில் மற்றும் செல்வசூரியன்.